எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லா இருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற ஒரு விஷயம், எனக்கு தமிழ் திரை இசை பாடல், தமிழ் ஃபில்ம் மியூசிக் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட், என்னோடய ஃபேவரட் லிரிசிஸ்ட்னு சொல்லலாம். அவர்கிட்ட நான் பார்த்து ரசித்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஃபில்மில் தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் லாங்கஸ்ட் கரியர் அப்படின்னு சொன்னால் இவரோட கரியராக தாங்க இருக்க முடியும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாட்டு எழுதிட்டு சமீப காலத்தில் சிவகார்த்திகேயன் வரைக்கும் பாட்டு எழுதினவர்னா இவர் ஒருத்தர் தாங்க. அதனால தான் இவர் என்றைக்குமே இளைஞனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இவரை செல்லமாக வாலிப வாலி அப்படின்னு கூப்பிடுவோம். ஆமாங்க, இந்த வாரம் நான் உங்களோட கவிஞர் வாலி அவர்களை பற்றி தாங்க பேச போகிறேன். முக்கியமாக எனக்கு கவிஞர் வாலி அவர்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். கவிஞர் வாலி எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுப்பேன். ஆனால் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவரோட அந்த ஸ்னீக்கினஸ்ஸுங்க, அந்த குறும்புத்தனம். ரொம்ப ஸ்னீக்கியாக இந்த காலத்தில் நடக்கிற விஷயங்களெல்லாம் கூட நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பாட்டில் ரெஃபரன்ஸாக வச்சு அதை நுழைச்சி நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதிடுவாருங்க. நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும், இப்போது ப்ரெசன்ட் டைம்ஸில் நடக்கிற விஷயங்களெல்லாம் ஒரு பாட்டில் நுழைச்சி எழுதுறதுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 2013 தமிழ்நாட்டில் பவர் கட்ஸ் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் நவம்பர் 2013 ஒரு ஹிந்து பேப்பரில் நான் படிக்கும் பொழுது அதில் எழுதியிருந்தாங்க, பவர் கட்ஸ் திஸ் இயர் have been increasing up to 9 hours a day in Chennai and Tamil Nadu அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நாளைக்கு 2013 9 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் எழுதியிருந்தாங்கங்க. அதே 2013 ஒரு முக்கியமான படம் வெளியில் வந்துச்சுங்க. பட்டிங் ஆக்டராக இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுடைய எதிர்நீச்சல் அப்படிங்கிற படம் வெளியில் வந்துச்சுங்க. அந்த படத்துக்கு நம்ம கவிஞர் வாலி தான் பாட்டு எழுதுறாரு. அந்த படத்தில் வெளிச்சப்பூவேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஆல்பம் அவ்வளோ பாப்புலரான, அவ்வளோ அழகான ஆல்பம். அந்த வெளிச்சப்பூவேங்கிற பாட்டில் மொதல் 2 லைனே இதுதான், மின்வெட்டு நாளில் இங்கு மின்சாரம் போலே வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. அவ்வளோதாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள்லாம் மின்வெட்டுனால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு இந்த ரெஃபரன்ஸை நம்ம இங்கே உள்ள வச்சா ரசிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் எழுதுறாரு, மின்வெட்டு நாளில் இங்கு மின்சாரம் போலே வந்தாயே. நம்ம படிக்கும் பொழுது இது ரொம்ப சிம்பிளான ஒரே லைன் தான் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த வருஷத்தில் நடந்த இந்த ஒரு விஷயத்த இந்த பாட்டில் நம்ம நுழைச்சி எழுதணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அது மட்டும் இல்லாமல் அழகான கவித்துவத்தோட ஒருத்தர் எழுதுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவலாக இருக்கணும். ஆனால் இவருக்கு சும்மாலாம் நம்ம வாலிப வாலி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்கல. ஏன்னா சிவகார்த்திகேயன் கிட்ட செஞ்ச இதே குறும்புத்தனத்தை அவர் எம்ஜிஆர் கிட்டையும் செஞ்சுருக்காருங்க. எம்ஜிஆர்னு நம்ம சொன்னால் தமிழ் மக்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த எம்ஜிஆர் அவர்கள் 1962 1962 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் மக்கள் ஓட்டு போட்டு பதவி கொடுக்குற ஒரு பொசிஷன் கிடையாது. அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிறவங்களும் இல்லை லோக்கல் அத்தாரிட்டேட்டிவ் பாடிஸும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி உட்கார வைக்கிற பொசிஷன் தான் அது. ஆனால் 1967 5 வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிற்கிறாருங்க. அது மக்கள் ஓட்டு போட்டு கொடுக்குற பதவி. அந்த பதவியில் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 1965 ஒரு பாட்டு வருது. இந்த எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1967 எம்ஜிஆர் அவர்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச கவிஞர் வாலி எழுதுறாரு, எங்கள் வீட்டு பிள்ளைங்கிற படத்தில் இந்த கிளாசிக் சாங், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ள வரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவ்வளோதாங்க. ஏன்னா ஒரு நடிகர் இன்னும் 2 வருஷத்தில் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்களுக்கு தெரியுது. இதில் நம்ம ஏதாவது லைட்டாக எலெக்ஷன் ப்ராப்பகண்டா செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக ஒரு நூதனத்தன்மையோட கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருக்காருன்னு கவனிச்சிங்களா? நான் ஆணையிடுற பொசிஷனில் நான் இருந்தால் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள், இந்த நாட்டில் இருக்கிற ஏழைகள் என்றைக்குமே வேதனைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எளிமையான தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி
கவித்துவத்தோட இவர் பதிவு செஞ்சுருக்காருங்க. 2013 செஞ்ச அதே விஷயத்த 1965லேருந்தே இவர் செஞ்சுக்கிட்டு வராருங்க. இதனால தாங்க இவர் என்னைக்கும் இளமையாக இருக்கிற வாலிப வாலி. சரி, இந்த 2 பாட்டையும் விடுங்க. எனக்கு கவிஞர் வாலி செஞ்ச குறும்புத்தனம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது. எனக்கு அவர் செஞ்சதிலே இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப பிடிக்கும். இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது காமனாக ஏற்கனவே மற்றவங்க கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், கேளுங்க. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் ஆல் டைம். ஏன்னா கமர்ஷியல் வேல்யூவும் ஆர்ட் வேல்யூவும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு எனக்கு தோன்ற சில படங்களில் ஒரு படம் இதுங்க. தசாவதாரம்னு ஒரு படம், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படம். இந்த படத்தில் முதல் பாட்டே கல்லை மட்டும் கண்டால். இந்த கல்லை மட்டும் கண்டாலுங்கிற பாட்டில் ஒரு லைன் வருங்க. ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான், சீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான். கமல்ஹாசன் அவர்களுடைய தாயாரோட பேரு, கமல்ஹாசன் அம்மாவோட பேரு ராஜலட்சுமிங்க. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ராஜலட்சுமியோட ஹஸ்பண்ட் ஸ்ரீனிவாசன் தான். கமல்ஹாசன் அவர்களுடைய தந்தையார் அப்பாவோட பேரு ஸ்ரீனிவாசனுங்க. ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான். விஷ்ணுதாசன் தான் விஷ்ணு பக்தன், விஷ்ணு ஃபாலோவர். அந்த படத்துல அந்த ரோல்ல கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷ்ணு பக்தனா நடிச்சிருப்பாரு. ஸ்ரீனிவாசன் சே, ஸ்ரீனிவாசனோட பையன் இந்த விஷ்ணுதாசன் தான், இந்த விஷ்ணுதாசன் கமல்ஹாசன் தான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காருங்க. ஆனால் இதோட ஹைலைட் அடுத்த லைனு தான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். கவிஞர் வாலி அவர்களுக்கு பிறப்பில் கொடுக்கப்பட்ட பேர், அவரோட ஒரிஜினல் நேம் ரங்கராஜனுங்க. ஒரு அவுட் ஸ்போக்கன் ஏத்திஸ்ட், ஒரு அவுட் ஸ்போக்கன் நார்த்திகன் கமல்ஹாசன் அவர்களை விஷ்ணுதாசன், இந்த கமல்ஹாசன் தான் விஷ்ணுதாசன் அப்படின்னு எழுதிட்டு அவர் எழுதுறாரு. நாட்டில் 1000 ராஜராஜன் இருக்கலாம்டா, ராஜனுக்கும் ராஜன் நான்டா, இந்த ரங்கராஜன்டா அப்படின்னு அவர் எழுதுறாருங்க. இந்த இடத்துல தாங்க கவிஞர் வாலி அவர்களுடைய குறும்புத்தனமும் தமிழ் ஆளுமையும் கவித்துவமும் எனக்கு மேலோங்கி நின்றுச்சு. இந்த மாதிரியே கவிஞர் வாலி அவர்கள் செஞ்ச சில குறும்புத்தனங்கள்லாம் நீங்களும் ஏதாவது பாட்டில் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கங்க. கவிஞர் வாலி அவர்களுடைய ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து கவலைப்படாதீங்க. வாலி அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு மணிக்கணக்காக கண்டென்ட் இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இந்த வாரம் இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லையா, ஆல் இஸ் வெல் சொல்லிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.